Hello guys, hi to everyone. Previous வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து ட்ரேடிங் எத்தனை டைப்பு, அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு 2 ட்ரேடிங் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம். இன்ட்ராடே ட்ரேடிங்குள்ள வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் ஒரு டேக்குள்ளே அப்படிங்கிறத பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதிலிருந்து நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வந்துட்டோம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. ஒன்று நிஃப்டி, சாரி 3 இருக்கு. ஒன்று நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி. இதுல வெறும் நிஃப்டியை மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அதுல மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ அப்போ நிஃப்டினா என்னன்ட்டு உங்களுக்கு தியரிட்டிக்கலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும். ஓகேங்களா? எந்த விஷயம் பண்ணாலும் தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இருந்தால் தான் நம்ம மைண்டுக்குள்ள வந்து ஓகே இங்க போயிட்டு இப்படி இப்படி ஓகே இதுதான் நிஃப்டி 50 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுல இருந்து ஸ்கிப் ஆகி இப்போ நம்ம எதுக்குள்ள போறோம், நிஃப்டிக்குள்ள போறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம நிஃப்டிக்கு வந்தாச்சு. கீழே பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் இருக்கு. அதை இப்போதைக்கு கண்டுக்காதீங்க, வேணா மறைச்சு வச்சிடலாம் உங்ககிட்ட நானு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நிஃப்டி பத்தி நம்ம பார்க்க போறோம். நிஃப்டினா என்னன்னு சொன்னேன்? நிஃப்டினா என்எஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ்ன்னு சொன்னேன். அப்போ இந்த இண்டெக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருக்கலாம். அப்போ இண்டெக்ஸ்னா என்னன்னா செட் ஆஃப் ஸ்டாக்ஸ், ஒரு சில ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாம் அதாவது இந்த ஸ்டாக்ஸுக்குன்னு சில எப்படி சொல்றது எப்படி சொல்றது சில நம்ம அருகதின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கிலீஷ்ல எனக்கு டக்குன்னு வரல. சர்டன் ரூல்ஸ் இருக்கணும் இந்த நிஃப்டி 50க்குள்ள ஆட் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் 50 ஸ்டாக்ஸோட குமுலேஷன் தான் நிஃப்டி 50. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் பார்க்காதீங்க, இதெல்லாம் ரொம்ப சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு நான். இந்த அதாவது அதானி, அப்போலோ, ஏசியன் பெயிண்ட்ஸ், ஆக்சிஸ் பேங்க், எல்லா செக்டார்ஸும், அதாவது ஷேர் மார்க்கெட் வந்து செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. ஐடி செக்டாரு, அப்புறம் இந்த என்ன சொல்றது மெட்டல் செக்டாரு, அப்புறம் இந்த மெடிசின் அந்த மாதிரிலாம் ஹாஸ்பிட்டல் அது ஒரு செக்டாரு, பேங்க் ஒரு செக்டாரு, இந்த மாதிரி செக்டார் வைஸா பிரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த நிஃப்டி 50க்குள்ள மட்டும் எல்லா செக்டார்ஸோட ஸ்டாக்ஸும் வந்து கலந்துருக்கும். அதுதான் வந்து நிஃப்டி 50 அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். நிஃப்டி 50 வந்து என்எஸ்சியில் இருக்கும், பிஎஸ்சியில் சென்செக்ஸ் இருக்கும். அதை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். ஓகேங்களா? நிஃப்டி 50ல என்எஸ்சியில் வந்து நிஃப்டி 50 இருக்கும். நிஃப்டி 50க்குள்ள எல்லா செக்டார்ஸோட ஸ்டாக்ஸும் வந்து வச்சிருப்பாங்க. அதாவது இதெல்லாம் எலிஜிபிளா இருந்திருக்கும், அதனால நிஃப்டி 50ல தூக்கி போட்டாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு 50 ஸ்டாக்ஸோட குமுலேஷன் தான் நிஃப்டி 50 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு தியரிட்டிக்கல் தான். நீங்க நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது அதெல்லாம் ஏன்டா சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன கேட்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா அவ்வளோக்கா அது தேவை, ஜென்ரல் ஒரு நாலேஜ், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே, நிஃப்டி 50னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இதுல தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ட்ரேட்னா என்ன ஆக்சுவலா? நம்ம நம்ம நான் என்ன ட்ரேடர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? நான் வந்து பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர். ஓகேங்களா? ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த நம்ம இந்த இந்த கிரீன் கேண்டில், ரெட் கேண்டில் எல்லாம் பார்த்தோம்ல, இது ஏன் மூவ் ஆகுது? ப்ரைஸ் மூவ் ஆகுது, இந்த ப்ரைஸ் மூவ் ஆகுது, அதனால இந்த கேண்டில்ஸ் வந்து மூவ் ஆகுது. அப்பனா அந்த ப்ரைஸோட ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ப்ரைஸோட ஆக்ஷனை வச்சு நம்ம ட்ரேட் பண்றோம். ஸோ ஓகேங்களா? அதனால வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர். அப்போனா ட்ரேடிங்ல இன்னும் ட்ரேடர்ஸ்ல இன்னும் நிறைய விதமான ட்ரேடர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா இருக்காங்க. சில பேர் வந்து நியூஸ் பேஸ்டு ட்ரேடர்ஸா இருப்பாங்க. சில பேர் வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரொம்ப அந்த பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. நம்ம வந்து பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன், நம்ம பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு ட்ரேடிங் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இதுவே வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சுக்கலாம். அப்போ தான் நீங்களும் வந்து போர் அடிக்காமல் ஒரு வீடியோ வந்து டக்குன்னு பார்த்து முடிக்க முடியும், ஒரு நல்ல கண்டென்ட் வந்து கெயின் பண்ண முடியும். அது இல்லாமல் இது பெருசாக ஒன்றும் கிடையாது. நிஃப்டி 50னா என்ன அப்படிங்கிறது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த அதை எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.